ஓகே வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம பார்த்துட்டு இருக்கிற நம்ம தமிழ் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சோன்னு நீங்கள் பண்ண வேண்டியது முக்கியமான 3 விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூட பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய எல்லா டெக் அப்டேட்டும் உடனே கிடைக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏஇபிஎஸ் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை பற்றின விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மேலும் நம்மளுடைய வாலெட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்பைஸ் மணி ஐடி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இதில் உங்களுக்கு 2 பிஸ்னஸ் ஐடியா, அதாவது ஒரே கல்லில் 2 மங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா சொல்லித்தரேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஆதார் ஏஇபிஎஸ் வித்ரா இருக்கா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் கஸ்டமர்லேருந்து ஒரு 10,000 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கஸ்டமர் வராரு, அவரோட ஆதார் மூலமாக 10,000 எடுக்குன்னு எடுத்துருக்காரு. ஓகே, அதே போல் அது முடிஞ்ச உடனே மறுபடியும் இன்னொரு கஸ்டமர் வராரு, அவர் பார்த்திங்கன்னா அவருடைய அக்கௌண்ட்டுக்கு 10,000 போடணும்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் ஏஇபிஎஸ் வித்ராவுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும், ப்ளஸ் ஏஇபிஎஸ் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கல்ல ஸ்பைஸ் மணிலேருந்து டேரக்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர், அதுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். அதுபோல் ஒரே கலர் 2 மங்கா இதில் ஆப்ஷன் இருக்குது. இல்லை இதில் அமௌண்ட் வந்து எனக்கு கையில் எடுக்கணும், மறுபடியும் நான் வந்து கஸ்டமர்கிட்ட கொடுக்குறதுக்காக கையில் எடுக்கணும்னு வச்சிங்கன்னா அதை எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறது அப்படிங்கிற விஷயத்தை நான் அதில் சொல்லித்தர போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏஇபிஎஸ் செட்டில்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா, கீழே இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு அடுத்த இது போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரிங் டூன்னு சொல்லிட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் அப் டு ஒரு 5 பேங்க் அக்கௌண்ட் வரை லிங்க் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிட்டு சேஞ்ச் இல்லை இதில் தான் ப்ராப்ளம் இருக்குன்னா சேஞ்சிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அது வெரிஃபை ஆகிட்டு அப்டேட் பண்ணிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இந்த மாதம் பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட் இப்போது வாலெட்லேருந்து வித்ரா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கேட்பாங்க. இது உங்களுக்கு சொல்லி நீங்கள் மேலே காட்டியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் டு பேங்க், இந்த அமௌண்ட்டை நீங்கள் பேங்க் வித்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன டிவைஸ் உங்கள் கையில் இருக்குன்னு கேட்பாங்க. அதில் உங்கள் கையில் மந்த்ரா டிவைஸ் இருந்தால் மந்த்ரா கொடுங்க, மோர்போ கொடுங்க, இல்லை ஸ்டார்டெக், அதுபோல் உங்கள் கையில் என்ன டிவைஸ் இருக்கோ அதை ஓகே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் வாலெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டிவைஸ் ப்ளக் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகே, நீங்கள் ஜஸ்ட் ஆதார் வித்ரா பண்ணும்போது மட்டும் தான் ப்ளக் பண்ணியிருக்கணும், மற்றபடி எப்போயுமே ப்ளக் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு உள்ளே ஓப்பன் ஆகும்போது டிவைஸ் கேட்டாங்கன்னா டிவைஸ் என்கிட்ட இந்த டிவைஸ் இருக்குது அப்படிங்கிற மட்டும் கிளிக் பண்ணுங்கள், உள்ளே ஓப்பன் ஆயிரும். ஓகேவா, இப்போது மினிமம் 100 ரூபா தான் மாற்றணும். ஓகே, 100 ரூபாய்க்கு கீழே இருக்க அமௌண்ட்டை மாற்ற முடியாது, மினிமம் 100 ரூபா இருக்கணும். அப்போது இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா நான் 17,694 இந்த அமௌண்ட் என்கிட்ட இருக்குன்னா எனக்கு அவைலபிள்னு காட்டுறாங்களா, அப்போது நான் ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா எனக்கு வித்ரா ஆயிரும். சம்டைம் பார்த்திங்கன்னா மினிமம் பேலன்ஸ் அப்படின்னு காட்டுவாங்க. அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே அமௌண்ட் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஓகேவா, இந்த இவ்வளோ அமௌண்ட் தான், இப்போ 17,600 தான் எடுக்க முடியும்னா 17,600 மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா அமௌண்ட்டும் உங்களுக்கு சிலர் பார்த்தீங்கன்னா எல்லா அமௌண்ட்டு வித்ரா ஆகும், மொத்த அமௌண்ட்டும். அப்படி ஆகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 ரூபா பார்த்தீங்கன்னா மினிமம் சார்ஜில் நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 17,000 மாற்றிங்கன்னா 17,000 உங்கள் அக்கௌண்ட்டில் டேரெக்டாக கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் உங்கள் வாலெட்லேருந்து பேங்க் மூவ் பண்ணும்போது 5 ரூபா அப்படிங்கிறது 25,000க்குள்ளே நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா 5 ரூபா பே பண்ணணும். 25,000க்கு மேலே பண்ணும்போது நீங்கள் 10 ருபீஸ் பே பண்ணணும். அதுதான் ப்ரொசீஜர். அதனால் நீங்கள் உங்கள்கிட்ட வாலெட்டில் மட்டமாக இங்கே அதாவது எலிஜிபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் பேங்க் வந்து கரெக்டாக 17,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ நீங்கள் 16,995 தான் மாற்றணும். அப்படின்னா தான் பில் பேமெண்ட் நடக்கும். ஓகேவா, உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு 5 ரூபா கம்மியாக போடுங்க எலிஜிபிளில் இருக்க அமௌண்ட்டுக்கு, அப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுதான் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் மில்லில் நீங்கள் மொபைல் ரீசார்ஜ், ப்ரீபெய்டு பில் பேமெண்ட்ஸு, எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையும் பில் பேமெண்ட் பண்ணலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கேஷ் கலெக்ஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்ஐசி பேமெண்ட், இது போல் எல்லாமே பண்ணிக்கலாம். ஃப்ளைட் டிக்கெட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பில் பேமெண்ட், லேண்ட்லைன், இது போல் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் நீங்கள் இது மூலமாக பண்ணலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ஒர்த்தபுளாக இருக்கும், பெட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த கொரோனா காலத்தில் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் பிஸ்னஸாக இது இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்த இந்த அற்புதமான தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மேலும் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் கொடுங்க. மேலும் இது போல் பல வீடியோ அப்டேட் நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை பண்ண நான் இங்கே காத்துட்ருக்கேன். ஓகே, தேங்க்யூ.